நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புத்தாண்டு பிறப்பை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக எஸ்பி ராமராஜு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து வடக்கு எஸ்பி ராமராஜு கூறுகையில், புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக வெளியூர்களில் இருந்து இளைஞர்கள், சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் புதுவைக்கு வந்த வண்ணம் உள்ளனர். இதனால் உணவகங்கள், தங்கும் விடுதிகள் நிரம்பி வருவதால் அவர்களுக்கு பாதுகாப்பு நடவடிக்கை தொடர்பான ஆலோசனைகளை காவல்துறையில் வழங்கப்பட்டுள்ளது என்றும், புத்தாண்டு கொண்டாட்டம் ஆரம்பமாகும் 31ஆம் தேதி மாலை 5 மணியிலிருந்து கடற்கரை சாலையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு இருக்கும். அதுபோன்று மக்கள் கூடும் இடங்கள், முக்கிய சாலைகள், வழிபாட்டு தலங்களில் மப்டி உடையில் போலீசார் கண்காணிப்பில் ஈடுபடுவர் என்றார். மேலும் இரவு 12 மணிக்கு மேல் கடற்கரையில் மக்களுக்கு தடை விதிக்கப்படுகிறது. எந்த நிகழ்ச்சியையும் இரவு 12 மணிக்கு மேல் ஓட்டல்களில் நடத்தக்கூடாது என்று தெரிவித்த அவர், தொடர்ந்து பொதுமக்களுக்கு இடையூறாக நடுவீதியில் மது அருந்தவோ பாட்டில்களை உடைக்கவோ கூடாது. அதுபோன்று பெண்களை கேலி கிண்டல் செய்தாலோ கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். எனவே புத்தாண்டு கொண்டாட்டத்தில் யாராவது தகாத செயல்களில் ஈடுபட்டால் உடனே காவல்துறைக்கு புகார் தெரிவிக்கலாம் என்று கூறினார். ஆகவே பொதுமக்கள் போலீசுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த புத்தாண்டை அமைதியான முறையிலே சிறப்பாக சந்தோஷமாக கொண்டாட வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விடுதிகளிலே, தங்கும் விடுதிகளிலும் ஓட்டல்களிலே நடன நிகழ்ச்சிகளுக்கு, அதாவது ஆபாச நடன நிகழ்ச்சியோ விரும்பத்தகாத நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு அனுமதி கிடையாது. மேலும் உணவு விருந்துக்கு இரவு 12 மணி வரை அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பெண்கள் பாதுகாப்பு, பெண் போலீசார்கள் பாதுகாப்பில் இருப்பார்கள். பெண்களை கிண்டல் செய்தாலோ இல்லை வேற தகாத முறையில் நடந்து கொண்டாலோ அவர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். புதுவையில் மீனவ கிராமங்களுக்குள் ஏற்பட்ட பிரச்சனையில் தாசில்தார் தலைமையில் காவல் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி சமரசம் செய்தனர். புதுவை வம்பாக்கீரபாளையம், வீராம்பட்டினம், வைத்திக்குப்பம், குருசுக்குப்பம் போன்ற மீனவ கிராமங்களுக்கு பஞ்சாயத்து தலைவரை தேர்ந்தெடுக்கும் நிகழ்ச்சியில் சிறு பிரச்சனை ஏற்பட்டு அதில் வம்பாக்கீரபாளையம், வீராம்பட்டினம் மீனவர்களுக்கிடையே மோதல் ஏற்பட்டு இரு கிராமங்களிலும் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது. மேலும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க போலீசார் பாதுகாப்பிற்கு குவிக்கப்பட்டனர். இந்நிலையில் வம்பாக்கீரபாளையம் பஞ்சாயத்து தலைவர் புத்துப்பட்டான், வீராம்பட்டினம் காங்கேயன் உள்ளிட்டவர்களிடம் விழுப்புரம் மாவட்ட கைப்பேணிக்குப்பம் கிராம பஞ்சாயத்தார்கள் புதுவை தாசில்தார் அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போதும் சுமூக முடிவு ஏற்படாததால் தாசில்தார் தலைமையில் ஒதியஞ்சாலை போலீசார் சமரச பேச்சுவார்த்தை நடத்தினர். மேலும் புத்தாண்டு பிறக்கும் இத்தருணத்தில் அனைவரும் பகைமையை மறந்து ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என்று எடுத்துரைத்தனர். அதனை ஏற்றுக்கொண்ட மீனவ பஞ்சாயத்தார்கள் பிரச்சனையை சுமூகமாக முடித்துக் கொண்டு கலைந்து சென்றனர். விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்த கைப்பாணி குப்பம் என்ற ஒரு மீனவ சமுதாயத்தில் ஊர் பொதுமக்கள் கூடி ஊர் தலைவர்களை கூடுறது வழக்கம். அது அந்த ஒரு வருஷமாக கோயில் பஞ்சாயத்தார் தேர்ந்தெடுக்கிறதுல வந்துட்டு ஒரு சின்ன பிரச்சனை இருந்ததில் நம்ம புதுச்சேரி மாநிலத்தை சார்ந்த வம்பாக்கீரபாளையம் மற்றும் வீராம்பட்டினம் கிராமத்தை சார்ந்த பெரிய ஊர் பிரமுகர்கள், வைத்திக்குப்பம், குறிச்சிக்குப்பம், அந்த 4 ஊரை சேர்ந்தவங்க வந்துட்டு அங்கே போய் அந்த ஊர் முக்கியஸ்தர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்காக கோயில் பஞ்சாயத்தாரை தேர்ந்தெடுக்கிறதுக்காக போனாங்க. அந்த இடத்துல ஒரு சின்ன சலசலப்பு ஏற்பட்டதால் நம்மளுடைய வம்பாக்கீரபாளையம் மற்றும் வீராம்பட்டினம் மீனவ சமுதாயத்துக்குள்ள ஒரு சின்ன சலசலப்பு ஏற்பட்டு நேற்று மதியம் முதல் அந்த இரு கிராமத்திலும் மிக பதட்டமான ஒரு சூழ்நிலை இருந்தது. அதன் அடிப்படையில் வந்துட்டு போலீஸ், காவல்துறையினர் வந்துட்டு அங்கே பதட்ட சூழ்நிலை இருந்ததால் அங்கே காவலுக்கு வந்துட்டு லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளத்தை ஏதாவது வரப்போகுதுன்ட்டு அவங்க எல்லாம் போலீஸாரை வந்து குவிச்சு வச்சுருந்தாங்க. இதன் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் உத்தரவு அடிப்படையில் இன்று நாங்கள் வந்துட்டு அந்த சம்பந்தப்பட்ட அந்த 4 மீனவ சமுதாய கிராமத்தை இங்கே கூட்டி இன்று சமுதாய நல்லிணக்க கூட்டம், அமைதி கூட்டம் கூட்டி அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே வந்து அவங்கள கருத்துக்களை பரிமாறி அவங்க எல்லாம் இப்போ இந்த நொடியிலிருந்து அமைதியான சூழ்நிலை, இந்த 2013 ஆண்டு பிறக்கிற ஆண்டிலிருந்து நாங்கள் அமைதியாக இருக்கிறோம் அப்படின்ட்டு அவங்க எல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்த அடிப்படையில் இந்த அமைதி கூட்டம் நல்ல முறையாக முடிஞ்சது. கடந்த புத்தாண்டில் தானே புயலின் காரணமாக நகரமே சின்னாபின்னமானதால் புத்தாண்டை கொண்டாட முடியாத புதுச்சேரி இந்த புத்தாண்டை சிறப்பாக கொண்டாட தயாராகி வருகிறது. 2012ஆம் ஆண்டு முடிந்து 2013ஆம் ஆண்டு நாளை 31ஆம் தேதி நள்ளிரவு பிறக்கிறது. இந்த புத்தாண்டை உலகெங்கிலும் கொண்டாட அனைவரும் தயாராகி வருகின்றனர். குறிப்பாக புதுச்சேரியில் கடந்த ஆண்டு தானே புயல் காரணமாக நகரமே சின்னாபின்னமானதால் புத்தாண்டு கொண்டாட்டம் இல்லாமல் போனது. புயலின் கோர தாண்டவத்தால் லட்சக்கணக்கான மரங்கள் வேரோடு சாய்ந்து மின் கம்பங்கள் விழுந்து
டிரான்ஸ்பார்மர் பழுதாகி கடந்த புத்தாண்டு இருள் சூழ்ந்து துயரத்தில் பிறந்தது. மேலும் நிலநடுக்கம் ஏற்படும் என தகவல் பரவி மக்கள் அச்சத்தில் உறைந்து போய் பீதியில் பிறந்த புத்தாண்டை புதுவை மக்கள் யாவரும் கொண்டாடாமல் துயரத்தில் ஆழ்ந்தனர். ஆனால் இந்த ஆண்டு புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு புதுச்சேரி தயாராக உள்ளது. மேலும் தற்பொழுது நிலவும் இதமான சூழ்நிலை வரப்பிரசாதமாக அமைந்துள்ளதால் புத்தாண்டு பிறப்பை புதுவையில் கொண்டாட சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் புதுவைக்கு வருகை புரிகின்றனர். இதனால் புதுவையில் உள்ள பெரும்பாலான ஓட்டல்களில் அறைகள் அனைத்தும் நிரம்பி வழிகிறது. எனவே புத்தாண்டை வெகு விமரிசையாக கொண்டாட ஓட்டல்களும் தயாராகி வருகின்றன. கடற்கரை சாலை, உசுட்டேரி, சுண்ணாம்பாறு படகு குழாம், பாரதி பூங்கா உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் தற்போதே கூட்டம் அதிக அளவில் உள்ளதால் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது எவ்வித அசம்பாவிதமும் இன்றி சிறப்பாக கொண்டாடவும் மக்களுக்கு எவ்வித இடையூறும் ஏற்படா வண்ணமும் மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையினரும் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் தீவிர போலீஸ் பாதுகாப்பிற்கு ஏற்பாடு செய்துள்ளனர். எனவே வரும் புத்தாண்டை உற்சாகத்தோடு வரவேற்று சிறப்பாக கொண்டாடி மகிழ அனைவரும் தயாராக உள்ளனர். புதுவை முதல்வர் ரங்கசாமி மத்திய அரசிடம் அனுமதி பெறுவதால் தான் திட்டங்கள் நிறைவேற தாமதமாகிறது என்று பொய்யான தகவலை கூறுவதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் வீரராகவன் கூறுகையில், புதுவை முதல்வர் ரங்கசாமி மாற்றுத்திறனாளிகள் விழாவில் மத்திய அரசின் அனுமதி பெறுவதால் தான் திட்டங்களை செயல்படுத்துவதில் சிக்கலும் கால தாமதமும் ஏற்படுகிறது என்று உண்மைக்கு புறம்பான தகவலை கூறியுள்ளார். இது உண்மை என்றால் டெல்லியில் பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையில் நடந்த தேசிய கவுன்சில் கூட்டத்தில் இதனை எடுத்து சொல்லியிருக்கலாம். அதை விடுத்து அங்கு மௌனமாக இருந்துவிட்டு புதுவைக்கு வந்து மக்களை திசை திருப்பும் வகையில் பொய்யான தகவலை கூறியுள்ளார் என்றார். மேலும் மத்திய அரசின் தேசிய பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மை மேம்பாட்டுத்துறை சார்பில் பிற்படுத்தப்பட்டோருக்கு 8 கோடி, சிறுபான்மையினருக்கு 6 கோடி என 14 கோடி நிதி கொடுக்க தயாராக இருந்தும் புதுவை அரசு அனுப்பிய கோப்பில் அதிகாரியின் உத்தரவாத கடிதம் இணைக்கப்படாததால் அந்த நிதி இதுவரை பெறப்படாமல் இருப்பதற்கு மத்திய அரசு காரணமா அல்லது மாநில அரசின் நிர்வாகம் காரணமா என்று வினவிய அவர், மேலும் புதுவை நகராட்சியில் நகராட்சி அதிகாரி பதவி உயர்வு கிடைக்கவில்லை என்று அரசுடன் ஏற்பட்ட மோதலில் விடுப்பில் சென்றுவிட்டார். அவருக்கு பதிலாக மாற்று அதிகாரியை தற்காலிகமாக நியமித்து நகராட்சி ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்காமல் அவர்களின் சம்பளத்திற்கு நிதி ஒதுக்கப்பட்டும் அதிகாரியின் கையொப்பம் பெறாததால் 6 மாத காலமாக துப்புரவு ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்காத மாநில அரசின் நிர்வாக சீர்கேட்டிற்கு மத்திய அரசுதான் காரணமா? மேலும் காரைக்காலில் மத்திய அமைச்சரின் நிதியிலிருந்து 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட வணிக வளாகம், மண்ணாடிப்பட்டு கொம்யூன் செட்டிப்பட்டில் காங்கிரஸ் ஆட்சியில் கட்டப்பட்ட சமுதாய நலக்கூடம் திறக்காமல் காலதாமதம் செய்வதற்கு மத்திய அரசா காரணம் என்றார். தொடர்ந்து மாநில அரசின் நிர்வாகம் சரியில்லாமல் திட்டங்கள் தாமதமாகிறது என்பதை விடுத்து மத்திய அரசின் அனுமதி பெறுவதால் தான் காலதாமதம் ஆவதாக பொய் தகவலை கூறியது சரியல்ல என்று கூறினார். புதுவை சுதேசி பஞ்சாலை தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தினர் திராவிட முன்னேற்ற கழக அமைப்பாளர் MAS சுப்பிரமணியனை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். புதுவை சுதேசி பஞ்சாலை தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தினர் சங்க கௌரவ தலைவர் கலியசாமி தலைமையில் பொது செயலாளர் ஆறுமுகம், ரங்கநாதன், பொது செயலாளர் கோதண்டராமன் ஆகியோர் முன்னிலையில் திராவிட முன்னேற்ற கழக மாநில அமைப்பாளர் MAS சுப்பிரமணியன் அவர்களை சந்தித்து பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து கௌரவித்து அவரிடம் வாழ்த்து பெற்றனர். அப்போது சங்க நிர்வாகிகள் ஜேம்ஸ், பாலசேகரன், அன்பழகன், ரவிச்சந்திரன், மனோகர், வெங்கடேசன், பழனிசாமி, காளிதாசன், லசார், அன்பழகன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். பாலியல் பலாத்காரத்தால் உயிரிழந்த டெல்லி மாணவிக்கு புதுவையில் அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினர் மெழுகுவர்த்தி ஏற்றி மௌன ஊர்வலமாக சென்று அஞ்சலி செலுத்தினர். தலைநகர் டெல்லியில் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட மருத்துவ மாணவி சிங்கப்பூர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி மரணமடைந்தார். உயிரிழந்த மாணவிக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக புதுவையில் அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் மற்றும் இந்திய மாணவர் சங்கம் சார்பில் மெழுகுவர்த்தி ஏற்றி மௌன ஊர்வலம் நடந்தது. பெரியார் சிலையிலிருந்து புறப்பட்ட ஊர்வலம் ஆளுநர் மாளிகை அருகேயுள்ள பாரதியார் சிலையை சென்றடைந்ததும் அங்கு மெழுகுவர்த்தியை ஏற்றி 1 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சிக்கு மாதர் சங்க துணைத் தலைவி சுமதி தலைமை தாங்கிட பிரதேச செயலாளர் மாரிமுத்து, தலைவர் தெய்வானை, வாலிபர் சங்க பிரதேச செயலாளர் சரவணன், பொருளாளர் ப. சரவணன் ஆகியோர் முன்னிலையில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று அஞ்சலி செலுத்தினர். இதேபோன்று ஜிப்மர் மருத்துவ மாணவ மாணவியர்களும் கருப்பு உடையணிந்து பேரணியாக சென்று அஞ்சலி செலுத்தினர். புதுவை கடற்கரை சாலையில் நடந்த கலை நிகழ்ச்சியின் விழாவில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி பங்கேற்று மாணவர்களை பாராட்டி சான்றிதழ் மற்றும் பரிசுகளை வழங்கினார்.
புதுவை கடற்கரை சாலையில் பாரத் இசை மற்றும் நடன பயிற்சியகம் சார்பில் முதலாம் ஆண்டு கலை நிகழ்ச்சி நடந்தது. விழாவில் மாநில காங்கிரஸ் தலைவர் ஏவி சுப்பிரமணியன் பங்கேற்று விழாவிற்கு தலைமையேற்று கலை நிகழ்ச்சிகளை துவக்கி வைத்தார். சிறப்பு விருந்தினராக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி பங்கேற்று தொழிலதிபர் சிவக்கொழுந்து முன்னிலையில் மாணவர்களின் கண்கவரும் கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்தனர். தொடர்ந்து மாணவ மாணவிகளை பாராட்டி சான்றிதழ் மற்றும் பரிசுகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பயிற்சி மையத்தை சேர்ந்த மாணவ மாணவியர்கள் கீபோர்டு, கித்தார், ட்ரம்ஸ், நாட்டிய நடனம் ஆகிய கலை நிகழ்ச்சிகளை நடத்தினர். நிகழ்ச்சியினை கடற்கரைக்கு வந்த பொதுமக்கள் கண்டு களித்தனர். புதுவை காமராஜர் நகர் தொகுதியில் பாதாள சாக்கடை விரிவாக்க திட்ட பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் வைத்தியலிங்கம் பூமி பூஜையுடன் துவக்கி வைத்தார். புதுவை அரசு பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டம் சார்பில் காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட ஜெகராஜ் நகரில் 10 லட்சம் மதிப்பீட்டில் பாதாள சாக்கடை விரிவாக்க திட்ட பணி துவக்க விழா நடந்தது. விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான வைத்திலிங்கம் கலந்து கொண்டு பூமி பூஜையுடன் பணியினை துவக்கி வைத்தார். மேலும் பணியினை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளிடம் கேட்டுக்கொண்டார். விழாவில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட பொறியாளர்கள், காங்கிரஸ் மாநில செயலாளர் முனுசாமி மற்றும் ஜெகராஜ் நகர் நலவாழ்வு சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். சிறப்பு கூறு நிதியை தற்பொழுதைய அரசு செயல்படுத்தவில்லை என்று காங்கிரஸ் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து காங்கிரஸ் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி கூறுகையில், கடந்த சட்டசபை தேர்தலின் போது மக்கள் மாற்றி வாக்கு அளித்தனர். அதன் விளைவுகளை தற்பொழுது சந்தித்து வருவதாகவும், என்ஆர் காங்கிரஸ் அரசு தவறாக செயல்படுவதாகவும், சிறப்பு கூறு நிதியை அரசு செயல்படுத்தவில்லை என்றார். மேலும் காங்கிரஸ் வெற்றி பெற்றால் மட்டுமே எதிர்காலம் நன்றாக இருக்கும். இதனை மக்களும் உணர்ந்து வருகின்றனர். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒதுக்கிய நிதியை அரசு செலவிடவில்லை. கடந்த காங்கிரஸ் ஆட்சியின் போது 300 கோடி ரூபாய் மிச்சம் வைத்து சென்றதாகவும், கடந்த 2 ஆண்டுகளில் 400 கோடி ரூபாய் என மொத்தம் 700 கோடி ரூபாய் சிறப்பு கூறு திட்டத்தில் உள்ளது. இந்த நிதியை வரும் மார்ச் மாதத்திற்குள் செலவிட வேண்டும். அப்படி செலவிடவில்லை என்றால் ஒவ்வொரு கிராமமாக சென்று காங்கிரஸ் அரசு கொண்டு வந்த திட்டங்கள் குறித்தும் இந்த அரசின் செயல்பாடுகள் குறித்தும் பிரச்சாரம் செய்ய உள்ளதாக கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.